தலைப்பு மாயக்கிளி மற்றும் சிறுவன் கவின் காட்சி ஒன்று. ஒரு அழகான பூங்கா. கவின் என்ற சிறுவன் தனியாக அமர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறான். அவன் கையில் ஒரு பிஸ்கட் பாக்கெட் இருக்கிறது. காட்சி 2. மரத்தில் ஒரு கிளி அமர்ந்து கவினை பார்த்தபடி இருக்கிறது. கவின் பிஸ்கட்டை துண்டு துண்டாக உடைத்து தனக்கு அருகில் வைத்தான். கவின், ஏய், அங்க பாரு, ஒரு அழகான கிளி. நீ பசியா இருக்கிறாயா? வா, என்னோடு சேர்ந்து சாப்பிடு. கிளி மகிழ்ச்சியுடன், கிச் கிச், நன்றி நண்பா, நீ ரொம்ப நல்லவன். காட்சி 3. கிளி கீழே இறங்கி வந்து கவினின் கையில் அமர்ந்து பிஸ்கட்டை சாப்பிடுகிறது. இருவரும் பேசத் தொடங்குகிறார்கள். அன்றிலிருந்து தினமும் அந்த பூங்காவில் அவர்கள் சந்தித்து விளையாடுவது வழக்கமாகிறது. காட்சி 4. சிக்கல். ஒரு நாள் கவின் பூங்காவிற்கு வரவில்லை. கிளி வருத்தத்துடன் மரத்தில் அமர்ந்து கவினுக்காக காத்திருக்கிறது. கவின் வரவில்லை. திடீரென கிளிக்கு ஒரு யோசனை வருகிறது. காட்சி 5. கிளி பறந்து சென்று கவினின் வீட்டை தேடுகிறது. கவின் ஜன்னல் ஓரம் காய்ச்சலால் படுத்திருப்பதை பார்க்கிறது. கிளி கவலைப்பட்டு அருகில் இருந்த பழத்தோட்டத்திற்கு சென்று ஒரு நல்ல சத்தான நெல்லிக்கனியை தன் அலகால் பறித்து கொண்டு வருகிறது. காட்சி 6. கிளி ஜன்னல் வழியாக உள்ளே வந்து அந்த பழத்தை கவினின் அருகில் வைக்கிறது. கவின் கண் விழிக்கிறான். கவின், ஆஹா, என் நண்பன் வந்துவிட்டான். நீ கொடுத்த இந்த பழம் சாப்பிட்டால் எனக்கு குணமாகிவிடும். நீ ரொம்ப நல்லவன் கிளி. விவரிப்பாளர்: நட்பு என்பது வெறும் விளையாட்டில் மட்டும் இல்லை, கஷ்டமான காலங்களில் உதவுவதில்தான் உண்மையான நட்பு இருக்கிறது. இருவரும் எப்போதும் பிரியாத நண்பர்களாக வாழ்ந்தார்கள்.